இப்போ நெக்ஸ்ட்டு ஐபேக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஐபேக் இது ஒரு ஆர்கனைசேஷன் ரைட்டா. இது மூலிமா பேரிடுவது நாமென்க்ளேச்சர்னு பேரிடுவது ஆஃப் ஹைட்ரோகார்பன்களுக்கு பேரிட்டு அதுக்குண்டான சில எக்ஸாம்பிள்களை பார்க்கலாம். உதாரணங்களை பேரிடுவதற்கு காரணமாக சில உதாரணங்களை பார்க்கலாம் என்கிறான். லெட் அஸ் ட்ரை டு நேம். அப்போ நம்ம முயற்சி செய்வோம் பேரிடுவதற்கு. சிஸ்டமேட்டிக்கல்னால் அது என்ன அமைப்பு, சிஸ்டமேட்டிக்கலாக என்ன மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறான். சம் ஆஃப் த லீனியர் அண்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் பை ஃபாலோவிங் ஐபேக் ரூல்ஸ். அப்படின்னா சம் ஆஃப் த லீனியர்னா நீள்வாக்கில் போகிறது, அதாவது பேரண்ட் கார்பன் ரைட்டா. பேரண்ட் கார்பன் பேரண்ட் செயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சொல்லுவாங்க. சம் ஆஃப் த லீனியர் அண்டு சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன். சப்ஸ்டிடியூட்டட்னு என்னது, அதில் பக்கவாட்டில் கூடி போகுது இல்லையா, பக்கவாட்டில் போகக்கூடிய சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் பக்கவாட்டில் போகுது இல்லையா, அந்த CH3 அதை சப்ஸ்டிடியூட் பதிலின்னு சொல்லுவோம் இல்லையா, பதிலியான ஹைட்ரோகார்பன்களை வைத்து நாம் அதற்கு பெயரிடுவோம். பை த ஃபாலோவிங் ஐபேக் ரூல்ஸ். அப்படின்னா கேட்கின்ற ஐபேக் விதிமுறைகள் பிரகாரம் பெயரிடுவோம்னு சொல்கிறான். இப்போ இதை பாருங்கள், இதில் CH3 இது ஒன்று CH3 ஒரு பாண்டு, நெக்ஸ்ட் சிங்கிள் பாண்டு, CH2 சிங்கிள் பாண்டு, CH2 சிங்கிள் பாண்டு, CH2 சிங்கிள் பாண்டு அண்ட் CH3 ரைட்டா. இது எத்தனை இருக்குது மொத்தம்? CH3 மித்தைல் இருக்குது CH3. அதுக்கடுத்து மித்தலேன், TH2 மித்தலேன் அர்த்தம். CH3னா MYTHYL ரைட்டா. இப்போ CH2 என்னது MY, அதே இதை போட்டு ENE போடணும், மித்தலேன் ரைட்டா. அப்போ இது எத்தனை 3 மித்திலேன் இருக்குது, 2 இது இருக்குது. ஆனால் என்ன பாண்டில் இருக்குது, இந்த மாதிரி சிங்கிள் பாண்டில் இருக்குது. அதுபோல் எத்தனை ஹைட்ரஜன் கார்பன் இருக்குது, 5 கார்பன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுது, எத்தனை கார்பன் இருக்குது, அதாவது பேரண்ட் செயினில் எண்ணணும் ரைட்டா. பேரண்ட் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு எண்ணணும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லி, இட் இஸ் த 5 கார்பன் செயின் அப்படின்னா 5 கார்பன் செயின். அண்ட் ஹென்ஸ் த ரூட் வேர்ட் இஸ் ஸ்பென்ட். ரூட் வேர்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. எத்தனை கார்பன் செயின் இருக்குது அப்படின்னு பார்த்து ரூட் வேர்டை கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட் ரூல். ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுது, ஃபஸ்ட் ரூல் உனக்கு இது இப்படியே போகுதில்ல, இப்படி நீளமாக போகிறது என்னது பேரண்ட் செயின் அப்படிம்பாங்க ரைட்டா. பேரண்ட் செயினில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நீளமாக 1 கார்பன், 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது ரைட்டா. இதுதான் ரூட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரூட் வேர்டு எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா பேரண்ட் செயினில் எத்தனை கார்பன் இருக்கோ அதை எண்ணணும் ரைட்டா. அப்போ எத்தனை கார்பன் இருக்குது, 1 இட் இஸ் 5 கார்பன் செயின் அப்படின்னா இது 5 கார்பன் வளையங்கள், அதாவது செயின் தொடர்களை கொண்டுள்ளது. அண்ட் ஹென்ஸ் த ரூட் வேர்டு. இதனோட ரூட் வேர்டு 5 என்னது பென்ட் தானே. அப்போ பென்ட்டுன்னு போட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கணும். அப்போ செகண்டு, ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் சிங்கிள் பாண்ட். செகண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாண்டுகள் என்ன பாண்டில் இருக்குது, சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்கணும் ரைட்டா. அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன், இந்த பாண்டு இருக்குது, இந்த கார்பனுக்குள்ளே உள்ள பாண்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2வது ரூலு. இப்போ பாண்டுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. அதனால் சிங்கிள் பாண்ட்னா என்னது ANE, டபுள் பாண்ட்னா ENE, ட்ரிபிள் பாண்ட்னா ONE ரைட்டா. அப்போ இதை போட்டுக்கணும். இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டேன், நீ சஃபிக்ஸ் முதல்ல என்ன பண்ணியிருக்க, ரூட் வேர்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறான் செகண்ட் ரூல்ஸில், ஆல் த பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் சிங்கிள் பாண்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது. அண்டு தஸ் ஆகவே சஃபிக்ஸ்னால் பின்னாடி. இப்போ 2வது ரூல்ஸில் சஃபிக்ஸை போடுறான், இன்னும் ப்ரீஃபிக்ஸை கொண்டு வரல. சஃபிக்ஸில் நம்ம என்ன போடணும், சஃபிக்ஸில் 2 இருக்குது, பிரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸு. இங்கே பிரைமரி சஃபிக்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலை அவன், என்னது அதான் இப்போ போட்டுட்ருக்கான், ANEன்னு போட்டு சொல்லிட்டான். பிரைமரி சஃபிக்ஸ் என்னது, ANEனா சிங்கிள் பாண்டு, ENEனா டபுள் பாண்டு, ONEனா ட்ரிபிள் பாண்டு. ஆனால் செகண்டரி சஃபிக்ஸ்னு வரும்போது OH, COH என்ன இதெல்லாம் இருக்கும் ரைட்டா. இதெல்லாம் இருந்தால் தான் செகண்டரி சஃபிக்ஸ், இது இல்லை. அதனால் பிரைமரி சஃபிக்ஸ் என்னது பின்னாடி வர வேண்டியது EANE
thus the suffix is ANE. அப்போ பென்ட் ப்ளஸ் ANE. ஸோ த நேம் முடிஞ்சா வேலை முடிஞ்சா. அப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் இல்லை, இல்லை ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்குது, செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை, அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸும் இல்லை, ப்ரிஃபிக்ஸே இல்லை, சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, அதில் சப்ஸ்டிடியூண்ட் கிடையாது இல்லையா. சப்ஸ்டிடியூண்ட் இருந்ததுன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் பார்க்கலாம், இல்லை சப்ஸ்டிடியூண்ட் இல்லை, சப்ஸ்டிடியூண்ட் எங்கேயா இருக்கா இல்லை. அதனால் இப்போ இதில் என்ன இருக்குது, ஒன்று அந்த மாதிரி போட்டிருந்தானா எத்தனை கார்பன் அப்படின்னு நம்ம எண்ணிக்கணும். ரைட்டாச்சு. அதுக்கிட்ட என்ன செயின்னு பார்த்துட்டு அதை நம்ம அப்படி போட்டுருவோம். எத்தனை கார்பன் இருக்குது இந்த இதில் நேராக போச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது, நேராக இப்போ நேராக எண்ணி கார்பன் செயின் தொடர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து பேரண்ட் செயின்னு அர்த்தம். ரைட்டா. இதான் பேரண்ட் செயின். பேரண்ட் செயின்னா இந்த இது நேராக போகுது இல்லையா. இப்படி வந்துருச்சுன்னா இது பேரண்ட் செயின் கிடையாது. இப்படி கார்பன் இருந்ததுன்னா, இப்படி இந்த கார்பன் மேலே இருக்கிறதுல பாருங்க சப்ஸ்டிடியூண்ட்டுன்னு அர்த்தம். இங்கிட்டு ஓகச்சா ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு அர்த்தம். நடுவில் பாண்டு இருந்தால் டபுள் பாண்டு, அதெல்லாம் வேறு மாதிரியே மாறும். இது ஒன்றுமே இல்லை, அதனால் நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம். ரைட்டா. பென்ட் அடுத்து ஏன் முடிஞ்சா. ஸோ இட்ஸ் நேம் இஸ் பென்ட் ஏன். இது ரெண்டு சேர்த்து எழுதி பென்ட் ஏன். ரைட்டா. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து சப்ஸ்டிடியூட் போட்டிருக்கேன். அப்போ இதில் செயின் பாருங்கள். இந்த இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன போட்டிருக்கேன், இதில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த லாங்கஸ்ட் செயினில் லாங்கஸ்ட் செயின் இதான் லாங்கஸ்ட் செயின். ரைட்டா. இதான் லாங்கஸ்ட் செயின். 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. த லாங்கஸ்ட் செயின் அதாவது பேரண்ட் செயின் அர்த்தம். கண்டெய்ன்ஸ் த கார்பன் ஆட்டம்ஸ், அதாவது அண்டு ஹென்ஸ் த ரூட் வேர்ட் இஸ் பென்ட். ஏன் ரூட் வேர்ட் போட்டிருக்கேன், அந்த லாங்கஸ்ட் செயினில் 5 கார்பன் ஆட்டம் இருக்கிறது. அண்ட் ஹென்ஸ் ஆகவே த ரூட் வேர்டு வந்து பென்ட்டு. அப்படி லாங்கஸ்ட் எத்தனை இருக்குது. இப்போ நம்பர் கொடுக்கணும். ஏன் நம்பர் கொடுக்கணும்னா இந்த சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அப்போ எப்படி நம்பர் கொடுப்பீங்க, சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா. சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் எப்படி நம்பர் கொடுப்பீங்கன்னு சொன்னால், சப்ஸ்டிடியூண்ட் எந்த இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. ரைட்டா. லெஃப்ட்லேருந்து பார்த்தா 2வது இடத்துல இருக்குது. சப்ஸ்டிடியூண்ட்டு 2வது இடத்துல லெஃப்ட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு 2வது இடத்துல இருக்குது. இது 1 2 3 4 5 இப்படி போனாலும் 5 கார்பன். இங்கே ரைட்லேருந்து வந்தால் 1 2 3 4 5, இப்போ ரைட்லேருந்து வந்தாலும் 5. அப்போ ரைட்லேருந்து வந்தால் சப்ஸ்டிடியூண்ட் 4வது இடத்துல வருது. ரைட்டா. ஆனால் லெஃப்ட்லேருந்து வந்து 2வது இடத்துல வருது. அப்போ நம்பர் கொடுக்கும்போது நம்ம க்ளோசஸ்ட்டு தான் பார்க்கணும், எது நெருங்கி இருக்குது, பக்கத்தில் இருக்குது, சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் நம்பர் ஆரம்பிக்கணும். இப்போ இங்கேருந்து 1 2 3ன்னு ஆரம்பித்தா 4 5ன்னு ஆரம்பித்தா இப்போ இது சப்ஸ்டிடியூண்ட் 2வது இடத்துல வந்துருச்சு. 2வது கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் வந்துருச்சா. அப்போ இப்படி ஆரம்பித்தேன்னா 1 2 3 4 5 அப்படின்னா இது 4வது இடத்துல வருது. அப்போ இது தப்பு, இதுதான் ரைட்டு. there is a substituent இங்கே இருக்குது. ஸோ த கார்பன் அது நியரஸ்ட் தான் சொல்லியிருக்கான் 2வது ரூல்ஸில். there is a substituentனா பதிலி இங்கே ஏதாவது CH3 மெத்தைல் METHOL. ரைட்டா. there is a substituent. ஸோ த கார்பன் செயின்னா கார்பன் வளையம் இஸ் நம்பர் செய்யப்படுகிறது, நம்பர் இடப்படுகிறது ஃப்ரம் த லெஃப்ட், இடது சைட்லேருந்து நம்பர் இடப்படுகிறது. லெஃப்ட் சைட்லேருந்து இடம் எடுப்பு. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரைட் ஹேண்டிலேருந்து வரல, ரைட் ஹேண்ட் ரொம்ப தூரமாக இருக்குது. ரைட்டா. அதனால் தேர் இஸ் எ சப்ஸ்டிடியூட், இங்கே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அதனால் த கார்பன் செயின் இஸ் நம்பர், இந்த கார்பன் செயினுக்கு எண்ணிக்கை கொடுக்கப்படுகிறது. மேலே உள்ளதில் ஃபஸ்ட்டில் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கை வரணும். அப்போ இது எண்ணிக்கை கொடுக்கணும். எண்ணிக்கை ஏன் கொடுக்கணும்னா அந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும். நம்ம எத்தனாவது செயினில் இருக்குன்னு அதை எழுதணும் அந்த நம்பரை. அதனால தான் இதுக்கு நம்பர் கொடுக்கப்படுகிறது. ஸோ த கார்பன் செயின் இஸ் நம்பர்ட் ஃப்ரம் லெஃப்ட், இடது சைட்லேருந்து நம்பர் கொடுக்கப்படுகிறது. விச் இஸ் க்ளோசஸ்ட் டு த சப்ஸ்டிடியூண்ட். அதுதான் சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் இருக்குது. இடது சைடில் தான் பக்கத்தில் சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இடது சைடில் நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. சப்ஸ்டிடியூண்ட் வந்து உங்களுக்கு இதுதான் பக்கத்தில் இருக்குது, இந்த லெஃப்ட் சைடில் தான் பக்கத்தில் இருக்குது. லெஃப்ட் சைடில் உள்ள கார்பனுக்கு தான் இது சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் இருக்குது. ரைட் சைடில் உள்ள கார்பன்லேருந்து நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இது தூரமாக இருக்குது. 1 2 3 4வது கார்பனில் சப்ஸ்டிடியூண்ட் வருது. முடியாது. இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 2வது கார்பனில் வந்துருச்சு. அப்போ க்ளோசஸ்ட்டு இது பக்கத்தில் சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் இருக்கோ அதில் நம்பர் கொடுக்கணும். அப்படி இப்படி தான் கொடுக்கணும். அப்போ இதுதான் கரெக்டு. 3 4 5. ரைட்டா. இப்படி கொடுத்துருங்க. சரி. நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 முடிச்சிட்டோமா. ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. ஸ்டெப் 2ல் ரூல் 2 முடிஞ்சா. அப்போ ரூல் 3 பாருங்கள். இந்த கொடுத்துருக்கான் பாரு நம்பரு 1 2 3 4 5. அப்புறம் இந்த CH3 சப்ஸ்டிடியூண்ட் எத்தனாவது கார்பனில் இருக்குது, 2வது கார்பனில் இருக்குது. பேரண்ட் செயினில்
உள்ள ரெண்டாவது கார்பனில் இருக்குது ரைட்டா. அப்போ ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட். மூணாவதுல பார்க்க என்ன பாண்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் ரைட்டா. இப்போ எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தஸ் த சஃபிக்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ ப்ரீஃபிக்ஸ் நம்பர் கொடுத்துட்டோம். இந்த ப்ரீஃபிக்ஸ் போடல, ரெண்டுன்னு போடணும். சஃபிக்ஸை பார்க்குறான் மூணாவதுல. சஃபிக்ஸ் வந்து ANE ரைட்டா. அப்போ சிங்கிள் பாண்டாக இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸோட நிப்பாட்டிக்கிட்டான். செகண்டரி சஃபிக்ஸுக்கு வரல ரைட்டா. செகண்டரி சஃபிக்ஸுக்கு டபுள் பாண்டு இல்லை OH வந்துச்சுன்னு செகண்டரி சஃபிக்ஸ் வரும். அதனால் சஃபிக்ஸில் என்ன இருக்குது? ANEன்னு கொடுத்துட்டான் சிங்கிள் பாண்டுனால. அப்போ ஸ்டெப் 4 த சப்ஸ்டிடியூண்ட் இஸ் த மீத்தல் குரூப். சப்ஸ்டிடியூண்ட் என்ன வந்தது? மீத்தலுக்கு CH3 தானே, மீத்தல் குரூப் தானே. அண்ட் இஸ் லொக்கேட்டட், அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ரெண்டாவது இடத்துல அமைஞ்சிருக்கு கார்பனில். அண்ட் இஸ் லொக்கேட்டட் அட் செகண்ட் கார்பன் ஆட்டம். ரெண்டாவது கார்பன் ஆட்டத்தில் அது அமைஞ்சிருக்கு. சைடில் கூட அமைஞ்சிருக்கு, மேல் நோக்கி அமைஞ்சிருக்கு ரைட்டா. ஸோ இட்ஸ் லோக்கண்ட் நம்பர். லோக்கண்ட்னா அது இடை எண் என்னது? 2 தானே. அப்போ இதை போடணும், இதை ப்ரீஃபிக்ஸில் போடணும் ரைட்டா. ஸோ தஸ் ஆகவே த ப்ரீஃபிக்ஸ் இஸ் 2-methyl. அதை போடணும். சப்ஸ்டிடியூண்ட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதோட பேர் என்ன அப்படின்னு ப்ரீஃபிக்ஸுக்கு போடணும். ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸில் போடணும். அப்போ சஃபிக்ஸில் என்ன போடணும்? அது என்ன பாண்டிங்கில் இருக்குது? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படின்னு பார்த்து போடணும் ரைட்டா. இப்போ ரூட் வேர்டு நம்ம என்னது? எத்தனை கார்பன் இருக்குதுன்னு போட்டோம் ரைட்டா. 5 கார்பன். அப்போது அது போக சப்ஸ்டிடியூண்ட் இருந்ததுன்னா அது ப்ரீஃபிக்ஸில் வரும். அப்போ சப்ஸ்டிடியூண்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு போடணும். அப்போ அதுக்காண்டி நம்ம நம்பர் கொடுக்கணும் ரைட்டா. அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது. அந்த சப்ஸ்டிடியூண்ட் என்ன குரூப்பு அப்படின்னு பார்க்கணும். அது மீத்தேல் குரூப்பு ரைட்டா. அப்போ 2-methyl அப்படின்னு போடணும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டு பேர் என்னது? இந்த போட்டான் பாருங்க. அதாவது பென்ட்டு. என்ன பண்ணியிருக்கான்? ரூட் வேர்டை கண்டுபிடிச்சிருக்கு. எத்தனை கார்பனுக்குன்னு கண்டுபிடிச்சி 5 இருக்குது. அப்போ ரெண்டாவது ப்ரீஃபிக்ஸ் என்னது? அதில் சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் ப்ரீஃபிக்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ரீஃபிக்ஸ் என்னது? எத்தனை இடத்துல அந்த சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது? ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ 2 அது என்ன சப்ஸ்டிடியூண்ட்டு? மீத்தேல் சப்ஸ்டிடியூண்ட்டு அப்படின்றான். அப்போ 2 மீத்தேலு. அதுக்கடுத்து இப்போ சஃபிக்ஸ் என்னது? ப்ரீஃபிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. ப்ரீஃபிக்ஸ் 2 மீத்தேலு. அண்டு சஃபிக்ஸ் என்னது? என்ன பாண்டில் இருக்குது இல்லை OH இருக்கான்னு பார்க்கணும். OH ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது என்ன பாண்டில் இருக்குது? சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது. அப்போது ANE ரைட்டா சஃபிக்ஸு. சஃபிக்ஸில் உள்ள பிரைமரி சஃபிக்ஸு. செகண்டரி சஃபிக்ஸு வரல இன்னும். OH வரல, CHO இல்லை, டபுள் பாண்ட் இல்லை, ட்ரிபிள் பாண்ட் இல்லை. அதனால் 2-methyl பென்ட் ANEன்றான். 2-methyl அப்படியே எழுதிட்டான். பென்டேன் அப்படியே எழுதிட்டான். பார்த்துக்கோ, அந்த 2 டேஸ் போடணும் ரைட்டா. அப்போ எக்ஸாம்பிள் 3ல் இங்கே பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த பேரண்ட் செயினில் எத்தனை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற எத்தனை கார்பன் இருக்குது பேரண்ட் லாங்கஸ்ட் செயின்லன்னு பார்க்கணும் ரைட்டா. அந்த லாங்கஸ்ட் செயின் கண்டெய்ன்ஸ் 7 கார்பன்ஸ் ரைட்டா. இப்போ எது லாங்கஸ்ட் செயின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பேரண்ட் செயின் ஒரு நீளமாக போகணும் ரைட்டா. நீளமாக நெட்வொர்க்கில் போகிறது கிடையாது ரைட்டா. இங்கே பாருங்கள், நீளமாக போகணும். இதில் வந்து த லாங்கஸ்ட் செயின் கண்டெய்ன்ஸ் 7 கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ரூட் வேர்ட் இஸ் கெப்ட் ரைட்டா. இப்போ 7 அப்படின்னு முதல்ல இதுக்கு முந்தைய எப்படி பார்த்தோம்? இப்படித்தானே வச்சுட்டு பார்த்தோம். 1 2 3 இப்படித்தானே லாங்கஸ்ட் செயின் சொன்னோம், பேரண்ட் செயின் சொன்னோம். இப்போ 7 எங்கே இருக்குது? 6 தானே இருக்குதுல்ல. 7 எங்கே இல்லையே இதில். அப்போது 7 லாங்கஸ்ட் செயின்னா ஒரு செயினில் எது லாங்கஸ்ட்னு பார்க்கணும். அப்போ இப்படி போச்சுன்னா இது லாங்கஸ்ட்டு, இது ஷார்ட்டு 6 இருக்குது. அப்போ இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு செயின் தானே. இப்படி வந்துச்சுன்னா 7 கார்பன் வருது. 1 1 2 3 4 5 6 7 வருது ரைட்டா. 7 வருதா? அப்போ இதுதான் லாங்கஸ்ட் செயின் இதில் ரைட்டா. அப்போ இது லாங்கஸ்ட் செயின் கிடையாது. இதுதான் பேரண்ட் செயின். இது பேரண்ட் செயின் கிடையாது. இது பேரண்ட் செயின் கிடையாது. அப்போ பேரண்ட் செயின் இது லாங்கஸ்ட் செயினாக இருக்கணும். என்ன பேரண்ட் செயின் இது கொடுத்தேன்னா 6 தான் வருது. அப்போ இது பேரண்ட் செயின் கிடையாது. இப்படி போச்சுன்னா பேரண்ட் செயின் கிடையாது. இப்படி வந்துச்சுன்னா அது பேரண்ட் செயின் ரைட்டா. அப்போ இதுக்கு நம்பர் கொடுக்குறது எப்படி? இப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா சப்ஸ்டிடியூண்ட் இந்த இருக்குது CH3. சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்தில் தான் கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து தான் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ லாங்கஸ்ட் செயின் என்னது? 7 ரைட்டா. இதுக்கு எவ்வளோ? 7 ரைட்டா. த லாங்கஸ்ட் செயின், இந்த லாங்கஸ்ட் நீளமான செயின் 7 கார்பன்களை கொண்டுள்ளது.
அண்ட் ஹென்ஸ் த ரூட் வேர்டு என்னது ஹெப்ட், ரூட் வேர்டு ஹெப்ட். இப்போ ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். இப்போ தேர் இஸ் எ சப்ஸ்டிடியூண்ட், இங்கே சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது, அப்போ ப்ரிஃபிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர் இஸ் எ சப்ஸ்டிடியூண்ட், அந்த எந்த இடத்துல இருக்குது சப்ஸ்டிடியூண்ட்? 3வது இடத்துல இருக்குது, ரைட்டா? எந்த இடத்துல இருக்குது? இப்போ லெஃப்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்குது சப்ஸ்டிடியூண்ட். எப்படின்னு பாருங்கள். தேர் இஸ் எ சப்ஸ்டிடியூண்ட், இந்த போட்டிருக்கான். தேர் இஸ் எ சப்ஸ்டிடியூண்ட் அப்படின்னா இது சப்ஸ்டிடியூண்ட் மிதைல். மிதைல்னா METHOL, ரைட்டா? EOL, ரைட்டா? மிதைல். இது மித்தைல்னு சொல்கிறான். இந்த மித்தைல் TH3 எத்தனை இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. 1 பக்கத்தில் 2 3, 3வது கார்பன் பக்கத்தில் இருக்குது. இந்த சைடுனா 1 2 3 4 5 6வது கார்பனில் வரும். அப்போ இதே 3வது இடத்துல இருக்குது சப்ஸ்டிடியூண்ட்டு அப்படின்றத நீ கவனமாக வச்சுக்கணும். அப்போ 3வது இடத்துல இருக்குது இந்த சப்ஸ்டிடியூண்ட். இந்த லாங்கஸ்ட் செயின்னா இந்த நீளமான செயின் 7 கார்பனை கொண்டுள்ளது. ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் தெர் இஸ் எ சப்ஸ்டிடியூண்ட், ஒரு சப்ஸ்டிடியூண்ட், அதாவது துணை இருக்கிறது, சப்ஸ்டிடியூண்ட் பதில் இருக்கிறது. ஸோ ஆகவே த கார்பன் செயின் இஸ் நம்பர்டு, கார்பன் செயின் எண்ணிக்கையிடப்படுகிறது ஃப்ரம் த எண்டு. எது? ஃப்ரம் த எண்டுனா அந்த முனையிலிருந்து கார்பன் செயின். இந்த கார்பன் செயின்னா கார்பன் வளையம் நம்பர் இடப்படுகிறது ஃப்ரம் த எண்டு, இந்த மேலேருந்து, இந்த பார்த்தீங்களா? ஃப்ரம் இந்த எண்டு, இந்த மூலையிலேருந்து இந்த சப்ஸ்டிடியூண்ட் இருக்குன்னா இங்கேருந்து நம்பர் இடப்படுகிறது. விச் இஸ் க்ளோசஸ்ட் டு த சப்ஸ்டிடியூண்ட், அதுதான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூண்ட் பக்கத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறான். அதே நம்பர் இதனால் இங்கேருந்து எடுக்கலாம். ரூல் 2 நம்பர் இடணும், ரூல் 2ல், ரைட்டா? இது ராங்கு, இந்த மாதிரிட்டா ராங்குன்னு அர்த்தம். ரூல் 3ல் என்ன சொல்கிறான்? பாண்டுகளை பார்க்கணும். ரூல் 2ல் நம்பர் இடணும், ரைட்டா? சப்ஸ்டிடியூண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்பர் இடணும். அது வந்து ஒன்று பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்ம நேராக எடுத்துடலாம். 2 பாண்டில் இருந்ததுன்னா அது அங்கேருந்து எடுத்து அதிகமாக வந்துச்சுன்னா அதில் தான் எடுக்கணும், ரைட்டா? அப்போ ரூல் 3, ஆல் த சிங்கிள் பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் தஸ் சஃபிக்ஸ் இஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. அதனால் இது பிரைமரி சஃபிக்ஸ் தான் வரும், செகண்டரி சஃபிக்ஸும் இல்லை இதில், ரைட்டா? ANE, ரைட்டு? 3வது. 4வது இந்த சப்ஸ்டிடியூண்ட் பார்க்கணும். சப்ஸ்டிடியூண்ட் வந்து என்ன குரூப் சேர்ந்தது? மீத்தேல் தானே? மீத்தேல் குரூப். அதோட பொசிஷன் என்னது? 3வது தானே? அண்ட் இஸ் லொக்கேட்டட் தேர்ட் கார்பன். 3வது கார்பன் தான் அது அமைஞ்சிருக்கு. லெஃப்ட்லேருந்து 1, அதுக்கடுத்து 2, 3வது கார்பனுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. அப்போ 3வது கார்பனில் அது அமைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் லோக்கல் நம்பர் இஸ் 3. தஸ் த ப்ரிஃபிக்ஸ் இஸ் 3 மீத்தேல். ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குது? 3 மீத்தேல். அப்போது ரூட் வேர்டு என்னது? ஹெப்ட் 7. அப்போ ப்ரிஃபிக்ஸ் என்னது? அது அந்த சப்ஸ்டிடியூண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அதை தான் வச்சு தான் நம்ம சொல்லணும். இந்த சப்ஸ்டிடியூண்ட் எங்கே இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. லெஃப்ட்லேருந்து 1 2 3, ரைட்டா? 3வது இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3வது இடத்துல இந்த சப்ஸ்டிடியூண்ட் இருக்கிறது. சப்ஸ்டிடியூண்ட் பேர் என்னது? மீத்தேல். அப்போ 3 மீத்தேல். எத்தனை கார்பன் இருக்கு? லாங்கஸ்ட் செயின் இப்படி போட முடியாது, இப்படி அதிகமாக போட இப்படி தான் வரும். லாங்கஸ்ட் செயின் எவ்வளவு? 7. அப்போ ஹெப்ட்டு. அப்போ என்ன பாண்டிங்கில் இருக்குது? சிங்கிள் பாண்டிங்கில் இருக்குது. ANE, ஹெப்டேன். அப்போ 2 மீத்தேல் ஹெப்ட் ஏன் அர்த்தம், ரைட்டா? என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். 2 மீத்தேல் ஹெப்ட் ஏன் போட்டானா? அதான் 2 இல்லை 3 மீத்தேல், சாரி 3வது இடத்துல இருக்குது. 3 போட்டு டேஷ் போடணும், அப்படியே போடக்கூடாது, ரைட்டா? 3 மீத்தேல் ஹெப்ட் ஏன்னு போட்டான். அடுத்து 4வது. அடுத்து இந்த செயினில் பாருங்கள், இந்த செயினில் டபுள் பாண்ட் புதுசாக கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ செகண்டரி சஃபிக்ஸு வருது, ரைட்டா? பிரைமரி சஃபிக்ஸு வருது. பிரைமரி சஃபிக்ஸில் சிங்கிள் பாண்டு இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பிரைமரி செகண்ட் டபுள் பாண்டு கொடுத்துருக்கேன். இது வந்து என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போது இதில் கார்பன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது, ரைட்டா? இதில் மேலே சப்ஸ்டிடியூண்ட் இருக்கா? இல்லை, ரைட்டா? அப்போ இதில் 5 கார்பன்ஸ் அப்படின்னா பென்ட்டு. ரூட் வேர்டு என்னது? பென்ட்டு. அடுத்து இதனோட நம்பர் கொடுக்கணும். தெர் இஸ் எ கார்பன் டு கார்பன் டபுள் பேண்ட். நம்பர் ஏன் கொடுக்கலன்னு சொன்னால், இப்போது நம்பர் எது கொடுக்கணும்? சஃபிக்ஸ் இந்த இது சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் நம்பர் கொடுக்கணும். இது சப்ஸ்டிடியூண்ட்டே இல்லை, அதனால் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சைடு நம்பர் கொடுக்கணும். இப்போ டபுள் பேண்ட் இருக்குல்ல, அதனால் நம்ம இங்கிருந்து வர வேண்டியிருக்கும். தேர் இஸ் ஏ கார்பன் டு கார்பன் டபுள் பேண்ட். இங்கே இந்த கார்பன் டு கார்பன் டபுள் பேண்ட் இருக்குது, ரைட்டா? எங்கள் கடைசியில் பாருங்கள் டபுள் பேண்ட் இருக்குது. அதனால் இது என்னது? சஃபிக்ஸ் என்ன இருக்கும்? ENE. சஃபிக்ஸ் என்ன இருக்கும்? அது ENE இருக்கும் அப்படின்ற. அப்போ 3வது ஸ்டெப்பு இந்த கார்பன் செயின். இப்போ டபுள் பேண்ட் இருக்குது, ஆனால் வந்து சப்ஸ்டிடியூண்ட் இல்லை. அதனால் நம்பர் எதில் இடணும்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் இடணும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்ஸ்டிடியூட் அதாவது டபுள் பேண்ட் இருந்தால் அது பக்கத்துலேருந்து இடணும். இது
சப்ஸ்டிடியூட்னா சப்ஸ்டிடியூட் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டபுள் பேண்ட் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? ரைட் சைடு பக்கத்தில் இருக்குது. அப்போ நீ ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்லேருந்து எப்படியே 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? இங்கே பாருங்கள், டபுள் பேண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டா? அப்போ ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் பேண்ட் ரைட் சைடில் தானே இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது. 1 2 3 இப்படி பண்ண, இது தப்பு. இப்படி வரணும், இப்படி பண்ணணும், இப்படி கூட்டிட்டு, இதுதான் கரெக்டு. ரைட்டா? சரி, இப்போ என்ன போட்டிருக்கான்? இட் இஸ் a 5 கார்பன் ஆட்டம். ஃபஸ்ட்டு எத்தனை கார்பனை எண்ணிக்கணும்? தேர் இஸ் a கார்பன், கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ சஃபிக்ஸ் என்ன இருக்கும்? இஎன்இ. டபுள் பாண்டு இஎன்இ தான். ரைட்டா? இஎன்இயாக இருக்கும். அடுத்து த கார்பன் செயின் இஸ் நம்பர் எடுக்கப்படுகிறது ஃப்ரம் த எண்டு, மூளையிலிருந்து எடுக்கப்படுகிறது, ஒரு சைட்லேருந்து. சச் தேட் எங்கே எடுப்படுது? சச் தேட் டபுள் பேண்ட் இருக்கக்கூடிய முனையிலிருந்து இடப்படுகிறது. சச் தேட் த டபுள் பேண்ட் கேஸ் த லோவஸ்ட் லோக்கல் நம்பர். இந்த டபுள் பேண்டு தான் கம்மியான இட எண்களை பெற்றுள்ளது அப்படிங்கிறான். கார்பன் செயின் இஸ் நம்பர் இடப்படுகிறது ஃப்ரம் த எண்ட், ஒரு மூளையிலிருந்து, ஒரு முனையிலிருந்து நம்பர் இடப்படுகிறது. அந்த முனையான எங்கே இருக்குது? சச் தேட் டபுள் பேண்டு பக்கத்தில் அப்படிங்கிறான். டபுள் பேண்டு பக்கத்தில் உள்ள ஒரு முனையிலிருந்து நம்பர் இடப்படுகிறது. அதுதான் கேஸ் த லோவஸ்ட் லோக்கல் நம்பர். லோவஸ்ட் லோக்கல்னா அதுதான் கம்மியான லோக்கல்னா இட எண்கள் ஆகும். அது சோனின் ரூல் 3 பிரகாரம் அப்படிங்கிறான். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது இந்த போட்ட மாதிரி 1 2 3 4 5 கூட்டனா ஸ்டெப் 4 என்ன சொல்லுது? அப்போ லோக்கல் நம்பரை நம்ம எழுதணும். இதில் செகண்டரி சஃபிக்ஸில் வருது, பிரைமரி சஃபிக்ஸில் வருது. ரைட்டா? லோக்கல் டபுள் பேண்டு, ட்ரிபிள் பேண்ட், சிங்கிள் பேண்ட் பிரைமரி சஃபிக்ஸில் தானே வருது. பிரைமரி சஃபிக்ஸில் சிங்கிள் பேண்டாக இருந்தால் நம்ம அப்படியே ஏஎன்னு போட்டுடலாம். ஆனால் டபுள் பேண்டாக இருந்தால் அந்த லோக்கல் நம்பரை நம்ம எழுதணும். லோக்கல் நம்பர் எங்கே இருக்குது? டபுள் பேண்ட் 1வது இடத்துல இருக்குது. அப்போ த லோக்கல் நம்பர் ஆஃப் த டபுள் பேண்ட் இஸ் 1 அண்ட் த சஃபிக்ஸ் இஸ் இஎன்இ. சஃபிக்ஸ் என்னது? இஎன்இ தானே. டபுள் பேண்ட் தான் இஎன்இ. அப்போ என்னது? இது என்ன இருந்தால் பென்ட்டுன்னு 5 கார்பன் இருக்குது. ப்ளஸ் சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸில் வெறும் ஒரு பாண்டு இருந்தால் அப்படியே போட்டுடலாம் ஏஎன்இன்ட்டு. டபுள் பாண்டு இருந்தால் அந்த லோக்கல் நம்பர் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்பர் இட்டு இப்போ அந்த நம்பர் எழுதணும். ரைட்டா? அப்போ டேஷு 1 டேஷு இஎன்இ, அந்த டேஷ் போடணும். ரைட்டா? அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த ரூல்ஸில். டேஷ் போடணும். லோக்கல் நம்பர் டேஷ் ஃபாலோடு பை டேஷ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அடுத்து ஐபேக் நாமன் கல்ச்சர் ஆஃப் அதர் கிளாஸஸ். இன்னும் பல வகைகளை பார்க்கலாம்ன்றான். எக்ஸாம்பிள் இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. இதில் OH கொடுத்துட்டான். ஃபங்க்ஷனல் குரூப் OH கொடுத்துருக்கான். அப்போ CH3 -CH2 -CH2 OH. ரைட்டா? இதை கொடுத்துருக்கான். அப்போ இது என்னென்னு பார்ப்போம். இது என்ன தெரியுமா? ஸ்டெப் 1 இதில் OHனா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருக்கான். இந்த பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் இருக்குது? இதில் OH சேர்க்கக்கூடாது. OH காலையில் மித்த 3 கார்பன் தான் இருக்குது. அப்போ 3 என்னது? அதோட வேலை என்ன? ப்ராப்பு. ரைட்டா? இந்த பேரண்ட் செயின்னா இது நீளமாக போகிறது இல்லை அதிகமான எதில் அதிகமான கார்பன் இருக்கோ அதான் பேரண்ட் செயின் சொல்லுவாங்க. ரைட்டா? பேரண்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் முக்கால்வாசி நீளமாக போகிறது தான் இருக்கும். 99%. சில இது தான் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம கார்பன் அதிகம். த ப்ரெசன்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் 3 கார்பன் அடத்தை வச்சுருக்கு. ஆகவே இது ரூட் வேர்டு ப்ராப்பு. அப்போ ஸ்டெப் 2 தேர் இஸ் எ சிங்கிள் பாண்டு. ஒரு சிங்கிள் பாண்டு இருக்குது இதில். ரைட்டா? டபுள் பாண்டு கிடையாது. அப்போ பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த செயின். அப்போ இந்த செயினில் உள்ள கார்பன் ஆட்டத்து நடுவில் ஒரு சிங்கிள் பாண்டு இருக்கிறது. ஸோ ஆகவே பிரைமரி சஃபிக்ஸ் தானே இது. ஏஎன்இயா இஎன்இயா ஒய்என்இயான்னு பார்க்கணும். ரைட்டா? அப்போ சிங்கிள் பாண்டுனா ஒய்என்இ ஏஎன்இ தான். அப்போது பிரைமரி சஃபிக்ஸ் வந்து ஏஎன்இ. அப்போ இது செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குது. என்னது? OH இருக்குது. ரைட்டு? ஆல்கஹால் குரூப் இருக்குது. அப்போ சின்ஸ் த காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் OH குரூப் அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸில் வருது. ரைட்டா? அப்போ OH குரூப் வந்து இது இருக்கிறதுனால இட் இஸ் அன் ஆல்கஹால். இது வந்து ஒரு ஆல்கஹால் ஆகும். த கார்பன் செயின் இஸ் நம்பர்ட். அதனால் ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அது வழியாக தான் நம்பர் இடணும். த கார்பன் செயின் இஸ் நம்பர்ட் ஃப்ரம் த எண்ட், அந்த மூலையிலேருந்து இடணும்.
விச் இஸ் க்ளோஸ்டு. அது வந்து எதுக்கு நெருக்கமாக இருக்கணும், ஓஹெச்சுக்கு நெருக்கமாக எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம நம்பர் இடணும். விச் இஸ் க்ளோஸ்டு டு OH குரூப் அப்படின்னா க்ளோசஸ்ட்டு அப்படின்னா OH குரூப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீ நம்பர் இடணும் அப்படிங்கிறான். அப்போ எப்படி நம்ம நம்பர் இடணும்னா இந்த பாருங்கள், இப்படி தான் அங்கே நம்பர் இடணும். இப்போ OH குரூப்பு இது இருக்கு இல்லையா, இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ OH குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனையிலிருந்து நம்பர் இடணும். அப்போ OH குரூப் இந்த இருக்குது, இது பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது, C கார்பன் செயின் இது. அப்போ இங்கே முனையிலிருந்து இப்படி நம்பர் இட்டு கொண்டு வரும், 1 2 3 கொண்டு போவோம். ரைட்டா, அதுதான் சொல்லியிருக்கோம். இந்த போட்ட நம்பரு. அடுத்து 4வதாக த லோக்கல் நம்பர் ஆஃப் OH குரூப் வந்து என்னது, 1. இந்த OH எந்த இடத்துல இருக்குது, 1வது இடத்துல இருக்குது. த லோக்கல்னா இடையன் ஆஃப் OH குரூப் வந்து 1. அண்ட் செகண்டரி சஃபிக்ஸில் இது பிரைமரி சஃபிக்ஸில் OH வந்துச்சுன்னா செகண்டரி சஃபிக்ஸ்னு அர்த்தம். செகண்டரி சஃபிக்ஸ் நம்ம எப்படி போடுவோம், 1-OL. இது ஆல்கஹால் குரூப் தானே, 1-OLன்னு போடுவோம். அப்போ எது கூட இந்த 1-OL சேர்க்கணும், ஏற்கனவே 3 இருக்குது. எது 3 கார்பன் இருக்குது. அப்போ பென்ட் இருக்குது, அது மாதிரி சிங்கிள் பாண்டாக இருக்குது. பென்ட் ஏன் பிரைமரி சஃபிக்ஸ் ANE. ரைட்டா. அப்போ செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குது, பிரைமரி சஃபிக்ஸ் இருக்குது, செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குது. ரைட்டா. அப்போ சிங்கிள் பேண்ட் பிரைமரி சஃபிக்ஸு ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி OH இருக்கு இல்லையா, ப்ளஸ் போட்டு 1 எத்தனை இடத்துல OH இருக்குது, 1-OL அப்படின்னா பென்ட்டு. அதாவது இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஈயை வெளியில் எடுத்துடணும். ரைட்டு, நான் சொல்லி கொடுத்துருக்கலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில். ஈயை நம்ம அந்த அந்த புறப்பேன் இருக்கு இல்லையா, அதை புறப்பேன் இல்லை உள்ள ஈயை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே எழுதிடணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா. இந்த நோட்டு என்ன சொல்ல, த டெர்மினல் E ஆஃப் ANA இஸ் ரிமூவ்ட் ஆஸ் பர் ரூல் 5. ரூல் 5 நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல. ரூல் 5 படிக்கும்போது இந்த மாதிரி என்னது செகண்டரி சஃபிக்ஸும் அதேமாதிரி சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அதோட ஈயை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். த லோக்கல் நம்பர் ஆஃப் OH இஸ் என்னது, 1. அண்ட் தஸ் த செகண்டரி சஃபிக்ஸ் எவ்வளவு, 1-OL. ரைட்டா. அப்போ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் என்னது, புரோப்பேன். அதுக்கடுத்து புரோப்பேன் 1-OLன்னு அர்த்தம், 1-OL. அப்போ அந்த ஈயை நம்ம எடுத்துட்டோம்னா புரோப்பேன் -1-OL. இதுதான் நாமன்கிளேச்சர். ரைட்டா. அடுத்து செகண்டு CH3COOH. இது ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ரைட்டா. COOHன்ற என்னது, அது ஃபங்க்ஷனல் குரூப். அந்த கார்பன் நீ சேர்க்கக்கூடாது. அப்போ ஒரே கார்பன் இருக்குது, அதுக்கு இது செயின் தேவையில்லை, நம்பரிங் கொடுக்க தேவையில்லை. நீ லெஃப்ட்டில் கொடுத்தாலும் 1 தான், ரைட்டில் கொடுத்தாலும் 1 தான். அப்போ இது என்ன, த பேரண்ட் செயின் கண்டெய்ன்ஸ் என்ன வச்சுருக்குது, த பேரண்ட் செயின் கண்டெய்ன்ஸ் 2 கார்பன் அப்படின்றான். 2 கார்பன் இருக்குன்றான். இது CH3 இருக்குது, CO இருக்குது. ரைட்டா. CH3 அண்டு CO இருக்குன்ற த பேரண்ட் செயின். இதில் எத்தனை கார்பன் இருக்கிறது, கன்சிஸ்ட் ஆஃப் 2 இருக்குது. இங்கே இது ஒரு கார்பனு, இது ஒரு கார்பன், 2 கார்பன் இருக்குன்றான். பேரண்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் COH. ரைட்டா. எப்படி 2 பார்த்தோம்னா அது OHல கார்பன் கிடையாது. ரைட்டா. இங்கே COOHல கார்பன் இருக்கு இல்லையா, அதனால் இது ஒரு செயின் தானே. இங்கே பாருங்கள், இது ஒரு செயின் தான். CH3 இந்த நடுவில் கேப்பு, இந்த ஒரு செயின் என்ன. அப்போ இந்த CH3ல் ஒரு கார்பன் இருக்குது, இங்கே COOHல ஒரு கார்பன் இருக்குது. அப்போ எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. இந்த COOHன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். சரியா. அப்போது இது என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 கார்பன் இருக்குது. த பேரண்ட் செயின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கார்பன்ஸ். இதை நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் இதை பாருங்கள், செகண்ட் ரூல்ஸு என்ன பாண்டிங்கில் இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட்டா. ஆல் த பாண்டிங்ஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் செயின், ஆல் ஆர் சிங்கிள் பாண்டில் இருக்குது. ரைட்டா. CH3க்கும் COOH நடுவில் ஒரு சிங்கிள் டேஷ் போட்டுருக்காங்கல்ல, சிங்கிள் பாண்டில் இருக்குது. அப்போது சிங்கிள் பாண்டுன்னா சஃபிக்ஸு பிரைமரி சஃபிக்ஸ் என்ன இருக்கும், ANE தானே இருக்கும். ஸோ த பிரைமரி சஃபிக்ஸ் இஸ் ANE.
ஃபஸ்ட்டு நீ எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது ரூலில் வந்து பிரைமரி சஃபிக்ஸ் என்ன எல்லாம் என்ன பாண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? மூணாவது, அந்த காம்பவுண்டு கண்டைன்ஸ் COOH குரூப். இது ஆல்கஹால் குரூப், இது COOH குரூப்பை வச்சுருக்கு, கார்பாலிக் ஆசிட் குரூப். ரைட்டா? சின்ஸ் இந்த காம்பவுண்டில் கண்டைன்ஸ்னால் COOH குரூப்பு இருக்கிறது. எதுவா? ஃபங்க்ஷனல் குரூப்பு. இட் இஸ் எ கார்பாக்சிலிக் ஆக்சைடு. இது ஒரு கார்பாக்சிலிக் ஆக்சைடு ஆகும். அதனால் செகண்டரி சஃபிக்ஸு இது எந்த இடத்துல இருக்குது? ஒன்றா இடத்துல தான் இருக்குது. ஒரே ஒரு இதுதான் சீதா இருக்கிறது. ரைட்டா? CH3 இருக்குது. அப்போ இது எந்த இடத்துல இருக்குது? ஒன்றாவது இடத்துல இருக்கிறது. இதுக்கு நம்பர் இடணும். அப்போது இட் இஸ் எ கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் த செகண்டரி சஃபிக்ஸ் இஸ் ஆயிக் ஆசிட். ரைட்டா? இந்த மாதிரி COOH வந்தால் அதில் OLன்னு போட்டோம், OH வந்தால். இந்த COOH வந்ததுன்னா இதுக்கு ஆயிக் ஆசிட்னு போடுவாங்க. இதுக்கு ஏன் நம்பர் இல்லைன்னா அது மொத்தமே ஒன்று தான் இருக்குது, ரெண்டாவது இது இல்லை. அப்போ இடம் தேவையில்லை. ஒரே ஒரு கார்பன் தான், ஒரே ஒரு CH3 தான் இருக்குது. ரைட்டா? அதனால் இது இடம் தேவையில்லை, மொதல் இடத்துல தான் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதனால் என்ன பண்ணிட்டான், இதோட என்னது மொத்தம் எத்தனை? 5 1 இருக்குது, ரெண்டு கார்பன் இருக்குது. ஈத்து என்ன பாண்டில் இருக்குது? ANE, பிரைமரி சஃபிக்ஸ் ANE. அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் என்னது? ஆயிக் ஆசிட். ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்னால இதனோட சஃபிக்ஸு ஆயிக் ஆசிட். ஏற்கனவே டேபிளில் வச்சு பார்த்துருக்கீங்க. அப்போது ஈத்தேன் அதை எப்படி இருந்ததுன்னா ரெண்டுமே இருந்தால். ரைட்டா? பாண்டு இருந்து பிரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் இருந்தால் எடுத்துடணும். ரைட்டா? பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இருந்தால் இது பிரைமரி சஃபிக்ஸ் ANE இருக்குது, செகண்டரி சஃபிக்ஸ் அப்போ எடுத்துடணும். அப்போ ஈத்தேனாயிக் ஆசிட்னு எழுதணும் அப்படிங்கிறான். அப்போ டெஸ்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த கீழே வச்சதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்கன்றான். சரியா? அப்போ இந்த பாருங்கள், ஆல்கஹால் ஐபேக் நேம் கொடுத்துருக்கோம். ஐபேக் நேம் வந்து நேம் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதனோட ஐபேக் பேர்கள் கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ மெத்தனால்னு என்னது? CH3OH தான் மெத்தனால். ரைட்டா? அடுத்து ஈத்தனால்னா என்னது? அது CH3CH2OH. அந்த CH3 தானே ஈத்தேன். அதை வந்து பிரிக்கிறான். அந்த ஒரு ஹெச்சை எடுத்தாச்சுன்னா OH சேர்த்தேன்னா, ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு OH சேர்த்தா OLன்னு வந்துடும். மீத்தேன் வந்து OLலாம் மாறிடும். பாருங்கள், முதல்ல மீத்தேன். ரைட்டா? மீத்தேனில் எடுத்துகிட்டு OL போட்டான். ஒரு மீத்தேன் CH4 தானே, அது ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு OH சேர்த்துட்டான். அப்போ ஈத்தேன் அந்த எடுத்துகிட்டு OL போட்டேன். இதெல்லாம் ஆல்கஹால் குரூப்பு. அது ஒரு ஹெச் CH3 தானே ஈத்தேன். அப்போ ஒரு ஹெச் எடுத்துகிட்டு OH போட்டான். இங்கே எப்படி தான், ஒரு ஹெச் எடுத்துகிட்டு OH போட்டால் புரோப்பேனுக்கு புரோப்பெனேல். அதுக்கடுத்து பியூட்டனேல், ஒரு ஹெச் எடுத்துகிட்டு OH போட்டேன், பியூட்டனேல். அடுத்து பென்டனேல், இந்த ஒரு ஹெச் எடுத்துகிட்டு OH போட்டால் இது பென்டனேல். ரைட்டா? அடுத்து இந்த அல்டிஹைடில் என்ன பண்ணால் மெத்தனால்னு போடுறான். ரைட்டா? அப்போது மெத்தனால்னு போட்டால் HCHOன்னு போடுறான். ரைட்டா? HCHOன்னு போட்டால் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். இப்போது CH4. ரைட்டா? CH4ல் அப்போ CH2 போட்டு ஒரு O மட்டும் சேர்த்துக்கிறான். டபுள் பேண்டில் O சேர்த்துக்கிறான். CH2 ஒரு 2 ஹெச் எடுத்துடுறான். ரைட்டா? அப்போ இதில் பாருங்கள் CH3, அதை ஒரு CH3. ரைட்டா? அப்போது இதில் CH போட்டால் 2 ஹெச் எடுத்துட்டான். ரெண்டாவது CH3 தானே. அப்போ CH1, அப்போ 2 ஹெச் எடுத்துகிட்டு ஒரு O சேர்த்துக்கிட்டேன். அதில் மேலே 2 ஹெச் எடுத்துட்டேன். ஏன்னா எத்தனை ஹெச் இருக்குது? மொத்தம் 4 ஹெச் வேணும், 2 ஹெச் தான் இருக்குது, ஒரு C இருக்குது. அப்போ 2 ஹெச்சை எடுத்துகிட்டு ஒரு O சேர்த்துக்கிட்டான், HCHO. ரைட்டா? அப்போ கீழே பாரு CH3 வரணும், CH தான் இருக்குது, 2 ஹெச்சை காணும். அதுக்கு பதில் ஒரு O சேர்த்துக்கிட்டேன். அப்படி சேர்த்தா ஒரு 2 ஹெச்சுக்கு பதில் ஒரு O சேர்த்தா அதோட மெத்தனால் ALன்னு வரும். அங்கே OL, இங்கே AL. அப்போ புறப்பனாலுக்கு என்ன இருக்கணும்? CH3 CH2. அப்போ CH2 வரணும். ரைட்டா? CH3 CH2 வரணும். CH2 வர்றதுக்கு CH3 வரணும். CH3 வந்தால் தான் மெத்தேன்பாங்க, புரோப்பேன்பாங்க. CH3க்கு பதிலாக CH தான் போட்டிருக்கான். 2 ஹெச்சை எடுத்துட்டான் புரோப்பேன்லேருந்து. ரைட்டா? அப்போ பூட்டேன்லேயும் அப்படித்தான். CH3 CH2 CH3 இருக்கணும். அதை ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு ஒரு O சேர்த்துட்டான், புறப்பனால்னு போட்டான். பென்டனால் அதே தான், சேம். ரைட்டா? அடுத்து இதை பாருங்கள், கீட்டோன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்? இந்த ரெண்டுமே இல்லை, அதுக்கு கேப்பு. அப்போ இதை என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஹெச்சுக்கு பதிலாக CH3 சேர்த்துருக்கான். ஒரு ஹெச்சு CH4 இல்லை, ஒரு ஹெச் இல்லை,
இதனோட ஃபார்முலா என்னது? CH3 CH2 CH3ன்னு வரும். ரைட்டா? CH3 அப்படியே இருக்குது. அடுத்து CO CH3 இங்கே CH3 இருக்குது. அந்த CH2 நடுவில் உள்ள CH2 எடுத்துகிட்டு CO சேர்த்துக்கிட்டான். நடுவில் உள்ள CH3 CH2 CH3 தான் இதோட ஃபார்முலா புரப்பேனுக்கு. ரைட்டா? ஆனால் நடுவில் உள்ள CH2 எடுத்துகிட்டு CO சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் என்னது? அப்படியே இருக்குது. H2 எடுத்துகிட்டு H2க்கு பதில் நடுவில் உள்ள H2 CH2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு O சேர்த்துக்கிட்டா என்னது? புரப்பேன் 1 போடுறான். ரைட்டா? அதேமாதிரி இதில் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கான். CH3 பூட்டேன் 1 CH3 போட்டு நடுவில் ஒரு CH2 இருக்குது. 2 CH2 இருக்கணும் நடுவில் இதில். ரைட்டா? ஆனால் 1 இருக்குது. இன்னொன்றில் வந்து H2ல் அந்த H2 எடுத்துட்டான். CH2 இருக்கணும், இன்னொரு H2 இருக்கணும். அதுக்கு பதிலாக CO போட்டான். இங்கேயும் H2 எடுத்துகிட்டு O போட்டான். அப்போ இதுலேயும் அப்படி தான். இந்த CH3 லாஸ்ட்டில் CH3 நடுவில் 3 CH2 இருக்கணும். ஆனால் 2 இருக்குது. அது இன்னொன்றில் வந்து C மட்டும் இருக்குது. H2 காணாம். H2க்கு போல் O போட்டேன். இதை இப்படி போட்டால் 1ன்னு அர்த்தம், புரப்பேன் அர்த்தம். பார்த்துக்கோங்க. அது OL, இது AL, இது ONE. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொன்னால், கார்பாக்சிலிக் ஆசிட் என்னது? மீத்தேனுக்கு வந்து CH4. ரைட்டா? இவன் எவ்வளோ போட்டிருக்கான்? HCOOHன்னு போட்டிருக்கான். ரைட்டா? அப்போ ஈத்தேனுக்கு என்னது? CH3 ரைட்டா? அப்போ ஒரு CH3 எடுத்துகிட்டு COOHன்னு போடுறான். ரைட்டா? அப்போ மீத்தேனுக்கு என்னது? CH4. அந்த மீத்தேன்லேருந்து இது பார்த்தீங்கன்னா வெறும் H தான் முன்னாடி இருக்குது. அந்த Hக்கு பதிலாக COOHன்னு மாற்றிட்டான். எது 3 ஒரு ஹெச்சை மட்டும் வச்சுட்டு CH3க்கு பதிலாக ஒரு CH3 எடுத்துகிட்டு COOHன்னு போடுறேன் அப்படின்னா, அப்போ இங்கே ஈத்தேனில் 2 CH3 இருக்கும். CH3 அப்போ ஒரு CH3 எடுத்துகிட்டு COOHன்னு போட்டேன். அப்போ புரப்பேன் என்னதுக்கு? CH3 CH2 CH3 இருக்கணும். அப்போ CH3 CH2 இருக்குது. CH2 CH3க்கு பதிலாக COOHன்னு போட்டேன். அடுத்து இதில் பூட்டேனிக் இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்கணும்? அங்கே CH3 CH2 CH3 இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இது மாறினதுனால CH3 CH2 லாஸ்ட்டில் உள்ள CH3க்கு பதிலாக COOHன்னு போட்டேன். அப்படி போட்டால் ஆயிக் ஆசிட், அந்த பூட்டேன் இருக்கு இல்லையா, இது இப்போ மீத்தேன் இருக்குல்ல, METHANE மீத்தேனில் என்ன இருக்கணும்? CH4 இருக்கணும். வெறும் ஹச்சை மட்டும் வச்சுக்கிட்டான். CH3 எடுத்துகிட்டு COOHன்னு போட்டால் அதுக்கு அந்த எடுத்துகிட்டு ஆயிக் ஆசிட்னு சேர்த்துக்கிட்டான். அப்போ ஈத்தேனில் ETHANE இருக்கணும். அதில் CH3 தான் ஃபார்முலா. இப்போது ஒரு CH3 வச்சுக்கிட்டா ஒரு CH3 எடுத்துகிட்டு என்ன போட்டேன்? COOH போட்டேன். அப்போ அந்த எடுத்துகிட்டு ஈத்தேனில் எடுத்துகிட்டு ஆயிக் ஆசிட்னு எழுதிடணும். இது புரப்பேனிக் ஆசிட், புரப்பேன் இருக்குமில்ல, புரப்பேனுக்கு என்னது? CH3 CH2 CH3. அப்போ கடைசியில் உள்ள CH3 எடுத்துகிட்டு இதை போட்டேன். அப்படி போட்டான்னு ஆயிக் ஆசிட் சேர்த்துக்கிட்டான். இதே மாதிரி தான் கடைசியில் உள்ள CH3 எடுத்துகிட்டு போட்டேன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னது? எத்தனால் ப்ரிப்பரேஷன், அதை நம்ம பார்க்கலாம்.